ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பேலன்ஸ் ஆன இட்லி இருக்கா? அப்போது இது மாதிரி ஒரு தடவை இட்லி உப்புமா செய்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அப்படியே அதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு கூட போட்டு தாளிச்சுக்கோங்க. கூட கொஞ்சம் வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டதும் பொடுசாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 4 பீன்ஸு, 1 கேரட்டு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மீதமான இட்லியை நல்லா உதிர்த்து விட்டு அது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ ஒரு டிப்ஸு, இட்லியை உதுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இட்லியை ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்து உதுத்திங்கன்னா அப்படியே இட்லி சும்மா பூ மாதிரி உதிர்ந்து வரும். உதுத்த இட்லியை காய் கூட சேர்த்து கிளறி சூடாக பரிமாறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி